जानकीकान्तस्मरणं जय जय राम राम. अथ पंचमः सर्गः. இது ரொம்ப அழகான சர்க்கம். இதில் உள்ள அந்த சந்தஸே வந்து எல்லாம் அந்த நீண்ட அனுஷ்டுப் சந்தஸ். ததஸ்ஸமத்யம் கதமம் சுமந்தம் ஜோத்ஸ்னாவிதானம் மகமுத்வமந்தம் மகதுத்வமந்தம் ததர்ஷ தீமான் திவிபானுமந்தம் கோஷ்டே விருஷம் மத்தமிவ பிரமந்தம். அதற்கு பின் புத்தியில் சிறந்த ஹனுமார் வானவெளியின் மத்தியில் நிலவாகிய பெரிய கூரையை பரப்பிக்கொண்டு ஒரு தொழுவத்தில் சஞ்சரிக்கும் காளையைப் போல தன் கிரணங்களுடன் பிரகாசித்த சந்திரனை கண்டார். அந்த காளமாட்டினுடைய கம்பீரத்தோட சந்திரன் உதிக்கிறான். அதை வந்து பார்க்குறார். லோகஸ்ய பாபானி விநாசயந்தம் மகோததிம் சாபி சமேதயந்தம் பூதானி சர்வாணி விராஜயந்தம் ததர்ஷ சீதாம் சுமதாஸ்ரீயாந்தம். உலகத்தின் துன்பங்களை துடைப்பவனும் கடலை பொங்கச் செய்பவனும் ஜீவராசிகள் அனைத்தையும் நன்றாக காண வைப்பவனும் வானவெளியில் செல்பவனுமான குளிர்ந்த கிரணமுடைய சந்திரனை கண்டார். யாபாதி லக்ஷ்மீர் புவி மந்தரஸ்தா ததா பிரதோஷேஷு சதாகரஸ்தா ததைவ தோயேஷு ச புஷ்கரஸ்தா ரராஜசா சாரு நிஷாகரஸ்தா. பூமியில் மந்தரமலையில் இருந்து கொண்டும் மாலை வேளையில் கடலில் இருந்து கொண்டும் நீர்நிலைகளில் தாமரையில் இருந்து கொண்டும் எந்த தெய்வீக அழகு பிரகாசிக்கிறதோ அது அப்படியே சந்திரனில் இருந்து செவ்வனே விளங்கிற்று. அதாவது லக்ஷ்மியை சொல்றார். ஓகே, பூமியில மந்தர மலையில லக்ஷ்மி இருக்காளாம், மாலை வேளையில கடல்ல இருக்காளாம், நீர்நிலைகள்ல தாமரையில இருக்காளாம். அதே லக்ஷ்மியினுடைய அழகு சந்திரன்ல பிரகாசிக்கிறது அப்படிங்கிறது. ஹம்சோ யதா ராஜத பஞ்சரஸ்தः சிம்ஹோ யதா மந்தர கந்தரஸ்தः வீரோ யதா கர்வித குஞ்சரஸ்தः சந்திரோபி பப்ராஜ ததாம்பரஸ்தः. வெள்ளிக்கூண்டில் இருக்கும் அன்னப்பறவை போல, மந்தரமலை குகையில் இருக்கும் சிங்கம் போல, கம்பீரமான யானையின் மேல் இருக்கும் வீரன் போல வானத்தில் இருந்த சந்திரன் விளங்கினான். ஸ்திதக்க குத்மானிவ தீக்ஷ்ண சுங்கோ மகாச்சல ஸ்வேத இவோச்ச சுங்கः ஹஸ்தீவ ஜாம்பூ நதபத்த சுங்கோ ரராஜச்சந்திர பரிபூர்ண சுங்கः. கூறிய கொம்புகளுடன் நிற்கும் காளை போல, உயர்ந்த சிகரத்துடன் கூடிய வெண்மையான பெரிய மலையைப் போல, தங்கப்பூன் சேர்ந்த தந்தங்களுடன் கூடிய யானையைப் போல பூர்ண கலைகளுடன் சந்திரன் விளங்கினான். இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தா அந்த பிராசம் வந்து கடைசி இதில் வரும். அந்த ஒரே ரைம் திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்காங்க. அது ஒரு பியூட்டி. வினஷ்ட சீதாம்பு துஷார பங்கோ மகாகிரகிராக வினஷ்ட பங்கः பிரகாசலக்ஷ்மியாஸ்ரய நிர்மலாங்கோ ரராஜச்சந்திரோ பகவான் சசாங்கः. மூடுபனியால் மறைக்கப்படாமலும் சூரியனிடத்திலிருந்து பெற்ற ஒளியால் இருளை போக்கிக் கொண்டும் ஒளியனும் தெய்வீக அழகிற்கு உறைவிடமாகிய நிர்மலமான உடலுடன் முயலை அடையாளமாக கொண்ட சந்திர பகவான் பிரகாசித்தான். சசாங்கா, அதாவது சந்திரனில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, லேசா ஒரு என்ன சொல்றது கரை, அதுக்கு பேர் முயல் கரைன்னு பேர். அதை பார்க்கும்போது ராபிட் மாதிரியே இருக்கும். அதனால தான் அவனுக்கு சசாங்கன் அப்படின்னு பேர் சந்திரனுக்கு. சசாங்க் அப்படிங்கிறது அதுதான். ஷிலாதலம் பிராப்திய யதா மிருகேந்திரோ மகாரணம் பிராப்திய யதா கஜேந்திரஹ. இந்த ஸ்லோகத்தினுடைய அழகு பாருங்க. இந்த சந்திரோதயம் எவ்வளோ இனிமையாக இருக்கோ அதனுடைய பியூட்டியை வந்து அப்படியே அந்த பொயட்சியில் கொண்டு வர்றார். ஷிலாதலம் பிராப்திய யதா மிருகேந்திரோ மகாரணம் பிராப்திய யதா கஜேந்திரஹ ராஜ்யம் சமாசாத்ய யதா நரேந்திரஹ ததா பிரகாஷோ விரராஜ சந்திரஹா. ஒரு பாறையை அடைந்த சிங்கத்தை போலும், பெரும் போர்க்களத்தை அடைந்த யானையைப் போலும், ராஜ்யத்தை அடைந்த அரசனைப் போலும் பிரகாசத்துடன் சந்திரன் விளங்கினான். பிரகாஷ சந்திரோதய நஷ்டதோஷः பிரவருத்தரக்ஷ பிசிதாசதோஷः ராமாபிராமேரித சித்ததோஷः
ஸ்வர்க பிரகாஷோ பகவான் பிரதோஷः. சந்திரோதயத்தால் இருள் என்னும் தோஷம் நீங்கியதாய். அதாவது இருள் அப்படிங்கிறது ஒரு குறை, அதை நீக்கக்கூடியவன் சந்திரன். வலிமை மிகுந்த அரக்கர்களிடையே மாம்ச உணவாகிய தோஷம் வளர்ந்ததாக. காதலர் காதலிகளிடையே ஊடல் என்னும் தோஷம் நீங்கியதாக. சிறப்புற்று ஸ்வர்க்கம் போல பிரதோஷ காலம் விளங்கிற்று. அதாவது இருள் அப்படிங்கிற தோஷத்தை அது நீக்கிறதுனால அது பிரதோஷம். ஓகே, அந்த பிரதோஷங்கிறது சந்திரன் உதிக்கக்கூடிய காலம். இந்த ராட்சசர்கள் கிட்ட மாம்ச உணவு, அதாவது சாயங்காலம் வந்த உடனே எக்கச்சக்கமாக மாம்சத்தை எடுத்து வெட்டி வெட்டி வச்சு சாப்பிட்டுட்டே இருக்காங்களாம். அந்த தோஷத்தை அது வளர்க்கறது, அதனால அது பிரதோஷம். ஓகே, காதலர்கள் காதலிகள் கிட்ட ராமாபிராமேரித சித்த தோஷகா. காதலர்களும் காதலிகளும் காலம்பரிலிருந்து ஏதோ ஒரு விதமான ஒரு என்ன சொல்றது, ஊடல்னா பொய்க்கோபம். நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், நீ உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருக்காங்களாம். அந்த நில ஒளி அழகா சாயங்கால நேரம் வர ஆரம்பித்த உடனே, ஆஹா இனிமே நம்ம நைட்டை என்ஜாய் பண்ணுவோம், அந்த சண்டையெல்லாம் விட்டுட்டு அப்படின்ட்டு அந்த தோஷம் நீங்கிருது. அதனால அது பிரதோஷம் ஆயிடுது அவளுக்கு. இப்படி அந்த பகவான் பிரதோஷா, அந்த சந்திர உதயம் இப்படி தோஷத்தை நீக்கக்கூடியதாக இருந்தது. அதான் கொடுத்துருக்காரு அர்த்தம், அப்படிதான் கொடுத்துருப்பாரு அந்த டிரான்ஸ்லேஷன் படி. தந்த்ரீஸ்வனா கர்ம சுகா பிரவருத்தாக. இதில் இன்னொரு பியூட்டி, ராமாபிராமேரித சித்த தோஷா. அதில் ராமநாமம் வருது. அதாவது ராமா அப்படின்னா காதலன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல காதலர் காதலிகளுக்கு இடையிலங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ராமாபிராமேரித சித்த தோஷா, அதில் ராமநாமத்தை கொண்டு வந்துட்டார். தந்த்ரீஸ்வனா கர்ண சுகா பிரவருத்தாக ஸ்வபந்தினார்ய பதிபிஸ் சுவருத்தாக நக்தஞ்சராச்சாபி ததா பிரவத்தா விஹர்த்துமத்யத்புத ரௌத்ரவத்தாக. வீணை முதலியவற்றின் நாதங்கள் காதிற்கு இனிமையாய் ஒலிக்கின்றன. நல்லொழுக்கமுடைய பெண்கள் நாயகர்களுடன் உறங்குகின்றனர். ஆச்சரியமான கொடிய தொழில் புரியும் அரக்கர்கள் தங்கள் விளையாட்டை ஆரம்பிக்கிறார்கள். அதாவது பிரவருத்தாக, சுவிருத்தாக, பிரவருத்தாக, ரௌத்ரவர்த்தாக. விருத்தா அப்படின்னா காண்டக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஒவ்வொருத்தருடைய காண்டக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லிகிட்டே வர. அந்த வீணை முதலிருந்து நாதங்கள் வருது. நல்லொழுக்கமுடைய பெண்கள் நாயகர்களுடன் உறங்குகிறார்கள். அரக்கர்கள் அவங்களுடைய ஸ்போர்ட் அதை செய்ய போறாங்க. அதாவது இந்த சந்திரன் ஒவ்வொருத்தருடைய காண்டாக்டையும் எப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்துறது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாரு. பரஸ்பரஞ்சாதிகமாக்ஷிபந்தி. அடுத்து மத்த பிரமத்தானி சமாகுலானி ரதாஸ்வபத்ராசன சங்குலானி வீரஸ்ரீயா சாபி சமாகுலானி ததர்ஷ தீமான்ச கபிக்குலானி. புத்திமானான அந்த வானரர் கர்வம் கொண்டவர்களும் குடியால் மதிமயங்கியவர்களுமான அவர்களுடைய கூட்டத்தையும் எல்லாம் குடிய ஆரம்பிச்சாங்க சாயங்காலம் உடனே லங்கையில். தேர், குதிரை, சிம்மாசனம் முதலின் சிறப்பும் வீரலட்சுமியின் பிரகாசமும் பொருந்திய வீட்டு வரிசைகளை கண்டார். வீட்டில் ஒரு பக்கம் குடி நடக்கிறது, இன்னொரு பக்கம் தேர், குதிரை, சிம்மாசனம் இதெல்லாம் இருக்கு. இது ரெண்டும் கலந்து இருக்கக்கூடிய வீடுகளை அவர் பார்க்கிறார். பரஸ்பரஞ்சாதிகமாக்ஷிபந்தி புஜாश्चपीनान् अधिनिक्षिपन्ति मत्त प्रमत्तान् अधिविक्षिपन्ति मत्तानि चान्योनम् अधिक्षिपन्ति. வேர்ட் இது அந்த வேர்ட் பிளே இருக்குது. ஒருவரை ஒருவர் கேலி செய்கிறார்கள். எப்படி? பரஸ்பரஞ்சாதிகமாக்ஷிபந்தி. இதெல்லாம் ராட்சசர்களுடைய அங்க நடக்கிற விஷயங்களை சொல்ல. ஒருவரை ஒருவர் கேலி செய்கிறார்கள். ஒருவர் மேல் ஒருவர் கொழுத்த கைகளை போடுகிறார்கள். கையெல்லாம் சாப்பிட்டு கொழு கொழுன்னு இருக்கு. அப்படி ஒருத்தங்க தோல் மேலே ஒருத்தர் கையை போட்டு ஒரு இதில் இருக்கானுங்க. கர்வத்தாலும் மதத்தாலும் பிதற்றி கூச்சலிடுகிறார்கள். எல்லாம் குடி வேற குடிச்சிருக்காங்களா, கர்வம் ஜாஸ்தி ஆயிடுத்து. மதம்னா இன்டாக்சிகேஷன், அப்படியே ஹோ ஹோ ஹோன்னு கத்திட்டு இருக்கிறார்களாம்.
மதிமயங்கியவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் விழுந்து தழுவிக்கொள்கிறார்கள். இதெல்லாம் அங்கே ராட்சசபுரியில் ராத்திரி நடக்கக்கூடிய நைட் லைஃப். ரக்ஷான்சி வக்ஷான்சி ச விக்ஷிபந்தி காத்ராணி காந்தாசு காந்தாசு ச விக்ஷிபந்தி ரூபாணி சித்ராணி ச விக்ஷிபந்தி திருடானி சாபானி ச விக்ஷிபந்தி. அரக்கர்கள் மார்புகளை திறக்கிறார்கள், அவர்களுடைய கைகளை மனைவியர் மேல் போடுகிறார்கள், பலவிதமாக அலங்கரித்துக் கொள்கிறார்கள், விற்களை அதாவது விற்களை விட்டெறிகிறார்கள். ததர்ஷகாந்தாஸ்ச சமாலபந்த்யஸ் ததா புராஸ்தத்ர புனஸ்வபந்த்யஹ க்ருத்தா க்ருத்தாஃ பராஷ்சாபி வினிஷ்வசந்த்யஹ சுரூபவக்த்ராஷ்ச ததா ஹசந்த்யஹ. சந்தன பூச்சுடைய காதலர்களையும் தூங்கிக் கொண்டிருக்கும் பிறரையும் அழகிய முகத்துடன் சிரித்துக் கொண்டிருப்பவர்களையும் கோபத்துடன் பெருமூச்சு விடுபவர்களையும் வேறு சிலரையும் பார்த்தார். இந்த காட்சிகளெல்லாம் பார்த்துட்டே போறார். மகாகஜைச்சாபி ததா நதத்பிஹி சுபூஜிதைச்சாபி ததா சுஹ்ருத்பிஹி ரராஜ வீரைச்ச வினிஸ்வசத்பிஹி ஹ்ரதோ புஜங்கைரிவ நிஸ்வசத்பிஹி. சத்தமிடும் பெரிய யானைகளுடனும் நன்கு மதிக்கப்பட்ட நண்பர்களுடனும் பெருமூச்சு விடும் வீரர்களுடனும் கூடிய நகரம் சீரும் பாம்புகள் நிறைந்த ஒரு ஆழ்ந்த குளத்தை போல காட்சியளித்தது. புத்தி பிரதானான் ருச்சிராபிதானான் சஸ்ரத்ததானான் ஜகத பிரதானான் நானாவிதானான் ருச்சிராபிதானான் ததர்ஷதஸ்யாம் புரி யாதுதானான். அந்த நகரில் புத்தியில் சிறந்தவர்களும் இனிய சொல் பேசுபவர்களும் ஸ்ரத்தையுடையவர்களும் உலகில் முதன்மை படைத்தவர்களும் வெவ்வேறு வேஷம் பூண்டவர்களும் அழகிய பெயருடையவர்களுமான அரக்கர்களை கண்டார். நனந்த திருஷ்டுவா சச்சதான் சுரூபான் நானா குணான் ஆத்ம குணானுரூபான் வித்யோதமானான் சததானுரூபான் ததர்ஷகாஸ்திச்ச புனர்விரூபான். நல்ல ரூபமுடையவர்களையும் நல்ல ரூபமில்லாதவர்களையும் பலவிதமான குணங்களுடையவர்களையும் குணங்களுக்கேற்ற வடிவங்களுடையவர்களையும் ரூபமுடைய அழகுடையவர்களைப் போல வேஷம் பூண்டவர்களையும் அவர் கண்டு வியந்தார், கண்டு ஆச்சரியப்பட்டார். ததோவரார்ஹா சுவிசுத்த பாவாஸ் தேஷாம் ஸ்ரீயஸ்தத்ர மகானுபாவாஹ பிரியேஷு பானேஷு ச சக்தபாவா ததர்ஷ தாராயிவ சுப்ரபாவாஹ. நட்சத்திரங்களைப் போல அழகியவர்களையும் பரிசுத்தமான மனமுடையவர்களையும் நல் ஒழுக்கமுடையவர்களையும் குடிமயக்கத்திலும் கூட நாயகர்களிடம் அன்புடையவர்களையும் பெருமை மிக்கவர்களுமான அவர்களுடைய மனைவிமார்களையும் கண்டார். ஸ்ரீயாஜ்வலந்தீஸ்திரபயோபகூடா நிஷீதகாலே ரமணோபகூடா ததர்ஷகாஸ்தித் பிரமதோபகூடா யதா விஹங்காஸ் குசுமோபகூடாஹ. புஷ்பங்களிடையே மறைந்திருக்கும் பறவைகளைப் போல அழகு மிகுந்து வெட்கத்துடனும் மகிழ்ச்சியுடனும் நாயகர்களுடன் கூடி குலாவும் பெண்களை கண்டார். இந்த புஷ்பங்களிடையே மறைந்திருக்கும் பறவைகளைப் போலும் ரொம்ப அழகான ஒரு வரி. அதாவது எப்பவுமே பறவைகளில் வெளி மரத்தில் நம்ம பார்க்க முடியாது, உள்ளுக்குள்ளே இருக்கும் இல்லையா. அவெல்லாம் அவளுடைய வீடுகளுக்குள்ள சேம்பர்கள் அந்த மாதிரி இடங்களில் தங்களுடைய நாயகர்களோட அவள் கூடி சந்தோஷமாக இருக்காளாம். என்ன ஒரு அற்புதமான உவமையோடு அதை சொல்கிறார். எல்லாம் அப்படியே திறந்து போட்டு வெளியில் ஸ்ட்ரீட்டில் இல்லை, ராட்சசபுரியில் கூட அந்யா புனர்ஹர்மிய சலோபவிஷ்டாஸ் தத்ர பிரியாங்கேஷு சுகோபவிஷ்டாஹ பர்த்து பிரியா தர்மபரா நிவிஷ்டா ததர்ஷ தீமான் மதனாபிவிஷ்டாஹ. புத்தியில் சிறந்த ஹனுமார் அங்கே மேல் மாடியில் உட்கார்ந்திருந்த வேறு சிலரையும் நாயகர்களின் மடிகளில் சுகமாக வீற்றிருந்த பெண்களையும் நாயகனுக்கு பணிவிடை செய்வதில் பிரியமுள்ளவர்களையும் காமத்தால் பீடிக்கப்பட்டவர்களையும் கண்டார். அபாவ்ரதா காஞ்சனராஜிவர்ணாக காச்சித் பரார்த்தியா ஸ்தபனீய வர்ணாக புனश्च காஷ்சித் சசலக்ஷ்மவர்ணாக காந்தப்ரஹீணா ருச்சிராங்கவர்ணாக. மேலாடை விலகியவர்களையும் பொன் போன்ற வண்ணமுடையவர்களையும் பொன்னொளி வீசும் கட்டழகிகளையும் சந்திரன் போல் பிரகாசிப்பவர்களையும் கணவர்களிடமிருந்து பிரிந்தவர்களையும் அழகிய உடல் கொண்டவர்களையும் கண்டார். ததः பிரியான் பிராப்ய மனோபிராமான்
சப்ரீதியுக்தா அது பாடபேதம் வரும். தத பிரியான் பிராப்ய மனோபிராமான் சுப்ரீதியுக்தா பிரசமீக்ஷ்ய ராமாக கிரகேஷு ஹிருஷ்டா பரமாபிராமா ஹரிப்ரவீர சததர்ஷ ராமாக. அதாவது இங்கே ராமா அப்படின்னா ரமிக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு அர்த்தம். ராமா அப்படின்னா ராமகானால ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய பெண்கள்னு அர்த்தம். அவங்க எல்லாம் பயங்கர ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட்டில் ராத்திரி லங்கையில் இருக்கிற பெண்கள்லாம் இருக்காங்க. ஆனால் அவளெல்லாம் பார்க்கும்போதும் ராம அப்படிங்கிறது ஹனுமானுடைய மனசில் இருக்குது. அதை சொல்கிறதுக்காக தான் அந்த ஸ்லோகத்தில் ராமா ராமா ராமான்னு சொல்லிகிட்டே வர்றார். இதெல்லாம் பார்த்துட்டே வந்தாலும் ஹனுமானுடைய மனசில் ராமர் தான் இருக்காராம். மனதிற்கிய இந்த கணவர்களை அடைந்து மகிழும் அழகிய பெண்களையும் வீடுகளில் மகிழ்ச்சி மிகுந்திருக்கும் சிறந்த பெண்களையும் அந்த வானர வீரர் கண்டார். சந்திர பிரகாஷாஸ்ச கிவக்ரமாலா வக்ராக்ஷி பக்ஷ்மாச்ச சுநேத்ரமாலாஹ விபூஷணானாம் ச ததர்ஷமாலாஹ சதஹ்ரதானாம் இவ சாருமாலாஹ. சந்திரனைப் போல் பிரகாசிக்கும் முகவரிசைகளையும் வளைந்த இமைகளையும் உடைய அழகிய கண்களின் வரிசைகளையும் மின்னல் கொடி போல மிளிரும் நகைகளின் வரிசைகளையும் கண்டார். என்னெல்லாம் மாலா அப்படின்னா இந்த இடத்துல வரிசைகள்னு அர்த்தம். ரோஸ் என்னெல்லாம் வரிசைகளை பார்க்குறாருன்னா முக வரிசைகள். இப்படியே அழகான பெண்களுடைய முகம் வரிசையாக வந்துட்டு இருக்கான். கண்களின் வரிசைகள் அப்படியே அழகழகான கண் வரிசை மின்னல் மாதிரி இருக்கான். மின்னல் கொடி போல மிளிரும் நகைகளின் வரிசைகள் அதை பார்க்குறேன். நத்வேவ சீதாம் பரமாபிஜாதாம் பதிஸ்திதே ராஜகுலே பிரஜாதாம் லதாம் பிரபுல்லாம் இவ சாதுஜாதாம் ததர்ஷ தன்வீம் மனசாபிஜாதாம். ஆனால் இதெல்லாத்தையும் என்னெல்லாம் பார்த்துட்டு வந்தார்னு எழுதுறார். உயர்ந்த குலத்திலே பிறந்தவளும் ராஜகுமாரியும் மலர்களுடன் கூடிய கொடி போன்று நன்மையை வளர்ப்பதற்கென்றே பிறந்தவளும் மிருதுவான சரீரமுடையவளும் தன் இச்சைப்படி அவதரித்தவளுமாகிய சீதையை மட்டும் காணவில்லை. சனாதனே வத்மனி சந்நிவிஷ்டாம் ராமே க்ஷணாந்தாம் மதனாபிவிஷ்டாம் பர்த்துர்மனஸ்ரீம் அதனு பிரவிஷ்டாம் ஸ்திரீபியோ வராபியச்ச சதா விசிஷ்டாம். சனாதனே சனாதனம் அப்படின்னா சனாதன தர்மான்னு சொல்கிறோம் இல்லையா, அது எப்போ ஆரம்பித்தது எப்போ முடிய போகிறதுன்னே சொல்ல முடியாது. எட்டர்னல் சனாதனமான் அப்படி எட்டர்னலாக வந்த தர்மமாகிய நல்வழியில் நிற்பவள். சனாதனமான தர்மமான நல்ல வழியில் நிற்பவளும் அழகிய கண் படைத்தவளும் ராமேக்ஷணாந்தாம் மதனாபிவிஷ்டாம் தன்னுடைய காதலால் கலங்கியவளும். அதாவது ராமனை பிரிஞ்சிருக்கா, இருந்தாலும் அந்த காதல் போல அந்த காதலால் கலங்கியவளும் கம்பீரமான நாயகனுடைய மனதை விட்டு அகலாதவளும் பர்த்துர் மனஸ்ரீ ஸ்திரீ பெண்களில் சிறந்தவளுமான சீதையை மட்டும் எங்கும் காணவில்லை. உஷ்ணார்திதாம் சானு ஸ்ருதான்ன கண்டீம் புராவரார்ஹோத்தம நிஷ்ககண்டீம் சுஜாத பக்ஷ்மாம் அபிரக்த கண்டீம் வனே பிரநிருத்தாமிவ நீலகண்டீம். சீதையினுடைய பிரிவு என்னும் தீயால் பொசுக்கப்பட்டவளும், அதாவது ராமனுடைய பிரிவு என்னும் தீயால் பொசுக்கப்பட்டவளும். ராமனை பிரிஞ்சிருந்து அப்படியே தீயால சுடுற மாதிரி இருக்கான். அந்த தீயில பொசுங்கிறவ மாதிரி அவ இருக்காளாம். உஷ்ணார்திதாம் சா நிசுதான்ன கண்டி முன்னாளில் சிறந்த பதக்கம் பிரகாசித்த கழுத்தில் இப்போது கண்ணீர் வழிந்தோடுபவள். அழகான பதக்கத்தால் அவளுடைய கழுத்து இருந்துதான். இப்போ ராமனை நினச்சி கண்ணீர் வழிஞ்சின்றே இருக்கு. அப்பேற்பட்ட கழுத்தையுடையவளும் அழகிய தோகையுடனும் காந்திமிக்க கழுத்துடனும் வனத்தில் ஆடும் மயில் போன்றவளுமான சீதையை மட்டும் எங்கும் காணவில்லை. பிரநிருத்தாம் இவ நீலகண்டீம். நீலகண்டின்னா இந்த இடத்துல மயில்னு அர்த்தம். இந்த இடத்துல வால்மீகியுடைய பொயட்ரி என்ன ஒரு ஹைட்ஸுக்கு போகிறது வேறு. இந்த சர்க்கம் முழுக்கவே பியூட்டிஃபுல் பொயட்ரி ஃபுல்லாகவே. அவ்யக்தரேகாம் இவ சந்திரரேகாம் ராம்சு பிரதிக்தாம் இவ ஹேமரேகாம் க்ஷத பிரரூடாம் இவ பாணரேகாம் வாயு பிரபின்னாம் இவ மேகரேகாம். முனிகள் மழுங்கிய சந்திரகலையை போன்றவளும்
புழுதி படிந்த தங்கக்கொடி போன்றவளும் அம்பு பாய்ந்த புண் போன்ற மனமுடையவளும் காற்றினால் அலைக்கப்பட்ட மேகத்தை போன்றவளுமான சீதையை மட்டும் எங்கும் காணவில்லை. அதாவது நிலா, அந்த பிறை நிலா இருக்கு இல்லையா, அது ஷார்ப்பாக அதனுடைய 2 எட்ஜும் இருந்தால் தான் அது ரொம்ப அழகாக இருக்கும். சில சமயம் அந்த அந்த கிரசன்ட் மூனில் அதனுடைய சைடெல்லாம் மழுங்கி போயிடும். அது மாதிரி இருக்காள் அவளுடைய அழகு குறைஞ்சி. எப்படி புழுதி படிந்த தங்க கொடி போன்றவளும், அவள் அழகானவள், அவள் அவ்வளவு ஸ்லெண்டராக இருக்கா, சாதாரண கொடி மாதிரி இல்லை, தங்க கொடி மாதிரி இருக்கா. ஆனால் அது முழுக்க புழுதி படிஞ்சிருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்காளாம். அம்பு பாய்ந்த புண் போன்ற உள்ளமுடையவளும், ஒரு புண் இருந்தாலே வலிக்கும், அதில் ஒரு அம்பு போய் குத்தினா அது எப்படி இருக்கும், அந்த மாதிரி மனசோட இருக்கப்பட்டவளும். காற்றினால் அலைக்கப்பட்ட மேகத்தை போன்றவளும், அந்த மேகம் அவ்வளோ அழகாக இருக்கும், காற்று களைச்சி களைச்சி விட்டுட்டே இருக்கும். இப்படிப்பட்ட சீதையை எங்கும் காணவில்லை. சீதாமபஷ்யன் மனுஜேஸ்வரஸ்ய ராமஸ்ய பத்னீம் வததாம் வரஸ்ய பபூவ துக்காபிஹதச்சிரஸ்ய ப்ளவங்கமோ மந்த யுவாச்சிரஸ்ய. சொல்லில் சிறந்தவரும் அரசர் பெருமானுமாகிய ராமனுடைய பத்னியாகிய அந்த சீதையை நெடுநேரம் காணாதவராய் அந்த வானரர் விரைவில் துக்கத்தில் ஆழ்ந்து சுறுசுறுப்பு அற்றவராக ஆனார். அவருடைய இந்த எனர்ஜி எல்லாமே போயிடுது. இப்படி இவ்வளோ தூரம் இந்த இத்தனை சர்க்கத்தையும் படித்து நம்ம ஆயிட்டோமோ அந்த மாதிரி ஹனுமார் ஆயிட்டார். ஆனாலும் சீதையை அவரால் காண முடியலையே அப்படின்னு. இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே சுந்தரகாண்டே சந்திரதர்ஷனோ நாம பஞ்சம சர்க்கः. 5ஆம் சர்க்கம் முற்றும். ஜானகீகாந்தஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. படிக்கலாமா? 6வது இன்னும் 10 நிமிஷத்தை முடிச்சுடுவோம். இதில் ஒரு 30 ஸ்லோகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? யாருக்கும் பசிக்கலாம் இல்லையே? சரி, சர்க்கத்தை முடிச்சுட்டு சாப்பிடலாம். இன்றைக்கி தான் இவ்வளோ நேரம், மற்ற நாள்லாம் இவ்வளோ சர்க்கங்கள் கிடையாது. நான் 3 மணி நேரம்னு கணக்கு போட்டிருந்தேன். இப்போ எவ்வளோ ஆச்சு? 4 மணி நேரம் ஆயிடுச்சு. அத ஷஷ்ட சர்க்கः. சனிகாமம் விமானேஷு விஷண்ண காமரூபத்ருக் விசசார கபிர்லங்காம் லாகவேன சமன்விதः. விரும்பிய வடிவேற்கும் அவ்வனுமார் மாளிகைகளில் சீதையை காணாமல் மிகவும் வருந்தியவராய் மீண்டும் விரைவாக லங்கையில் தேடித் திரிந்தார். ஆசசாதாய லக்ஷ்மீவான் ராட்சசேந்திர நிவேசனம் பிராகாரேணார்க்கவர்ணேன பாஸ்வரேணாபிசம்ருதம். வீரியம் மிகுந்தவர் சூரிய வெளிச்சத்தில் பிரகாசிக்கும் மதில்கள் சூழ்ந்த அரக்கனின் மாளிகையை அடைந்தார். ரட்சிதம் ராட்சசைர் பீமைஹி சிம்ஹைரிவ மஹத்வனம் சமீக்ஷமானோ பவனம் சகாஷே கபிகுஞ்சரஹா. கொடிய சிங்கங்களால் காடு காக்கப்படுவது போல அரக்கர்களால் காக்கப்பட்ட அந்த மாளிகையை ஆராய்பவராக அந்த வானர சிரேஷ்டர் விளங்கினார். ரூப்யகோபஹிதைச்சித்ரைஸ்தோரணைர் ஹேமபூஷிதைஹி விசித்ராபிஷ்ச கக்ஷ்யாபிஹி துவாரைஷ்ச ருச்சிரைர்விருதம். வெள்ளி ஓவியங்களாலும் தங்கத்தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பெற்ற பலவிதமான கூடங்களுடனும் அழகிய வாசற்படிகளுடனும் விளங்கியது அந்த அரண்மனை. கஜாஸ்திதைர் மகாமாத்ரைஹி சூரைஷ்ச விகதஸ்ரமைஹி உபஸ்திதமசம்ஹார்யை ஹயைஸ்யந்தனயாயிபிஹி சிம்ஹவ்யாக்ரதனுத்ராணைர்தாந்தகாஞ்சனராஜிதைஹி கோஷவத்திர்விசித்ரைश्च சதா விசரிதம் ரதைஹி பகுரத்னசமாகீர்ணம் பரார்த்யாசனபாஜனம் மகாரதசமாவாசம் மகாரதமகாஸ்வனம் दृश्यैश्च परमोदारैस्तैस्तैश्च मृगपक्षिभिः विविधैर्बहुसाहस्रैः परिपूर्णं समन्ततः विनीतैरन्तपाश्च रक्षोभिलैश्च सुरक्षितं मुख्याभिश्च वरस्त्रीभिः परिपूर्णं समन्ततः मुदितप्रमदारत्नं राक्षसेन्द्रनिवेशनं वराभरण संह्लादैः समुद्रस्वननिस्वनम्. யானை மேலமர்ந்த சூரர்களான யானைப்பாகர்களுடனும் எதிர்க்க முடியாததும் களைப்படையாததுமான குதிரைகள் பூட்டப்பட்ட தேரோட்டிகளுடனும் சிங்கத்தோலும் புலித்தோலாலும் செய்யப்பட்ட கவச்சங்களும்
தந்தம், பொன், வெள்ளி ஆகியவற்றால் செய்யப்பட்ட சிற்பங்களும் அடங்கிய பலவிதமான தேர்கள் சஞ்சரிப்பதும், பல ரத்னங்கள் பதித்த சிறந்த ஆசனங்களும் பாத்திரங்களும் நிறைந்த பெரும் போர் வீரர்களுடைய இருப்பிடங்களுடனும், பெரிய தேர்களின் பெருமுழக்கத்துடனும், கண்ணிற்கு இனியதும் கம்பீரமானதுமான பல வகை மிருகங்களும் பறவைகளும் பலவாறாக எங்கும் நிறைந்ததும், பணிவுள்ளவர்களும் வாயில் நின்று காவல் புரிபவர்களுமான அரக்கர்களால் நன்கு காக்கப்பட்டதும், தலை சிறந்த உத்தம ஸ்திரீகள் நிறைந்ததும், மகிழ்ச்சியான பெண்களுடனும் சிறந்த ஆபரணங்களின் ஒளிகளால் கடல் போல ஒலிப்பதும், அரக்கர் தலைவனின் இருப்பிடமானதுமான இந்த அரண்மனையை கண்டார். தத்ராஜகுண சம்பன்னம் முக்கைச்சாகரு சந்தனைஹி மகாஜனை சமாகீர்ணம் சிம்ஹைரிவ மகத்வனம் பேரி மிருதங்காபிருதம் சங்ககோஷ நிநாதிதம் நித்யார்ச்சிதம் பர்வகுதம் பூஜிதம் ராட்சசை சதா சமுத்திரமிவ கம்பீரம் சமுத்திரமிவ நிஸ்வனம் மகாத்மனோ மகத்வேஷ்ம மகாரத்ன பரிச்சதம் மகாரத்ன சமாகீர்ணம் ததர்ஷ மகாகவிஹி விராஜமானம் வபுஷா கஜாஸ்வரத சங்குலம் லங்காபரணமித்யேவ சோமன்யத மகாகவிஹி சசார ஹனுமான்ஸ்தத்ர ராவணஸ்ய சமீபதஹ. அரசர்களுக்கேற்ற பொருள்கள் நிறைந்ததும், அகில் சந்தனம் முதலிய வாசனை திரவியங்களுடன் கூடியதும், சிங்கங்களுடன் கூடிய பெரிய வனம் போன்று மக்கள் நிறைந்ததும், பேரிகையும் மிருதங்கமும் சங்கும் முழங்குவதும், பருவ காலங்களில் அரக்கர்கள் செய்யும் ஹோம புகையினால் சூழ்ந்ததும், எப்போதும் போற்றப்படுவதும், கடலைப் போல கம்பீரமானதும், கடலைப் போல ஓசை மிக்கதும், ரத்ன கம்பளங்கள் விரிக்கப் பெற்றதும், ரத்னங்கள் பதிக்கப் பெற்றதுமான அந்த மகாத்மாவுடைய பெரிய மாளிகையை வானர சிரேஷ்டர் கண்டார். ராவணனுடைய உடற்சிறப்பால் பிரகாசிப்பதும், யானை, குதிரை, தேர் முதலியவை நிறைந்ததுமான ராவண மாளிகையை லங்கையின் ஆபரணம் என அவர் கருதினார். அங்கு ராவணனுக்கு சமீபத்தில் அனுமார் உலாவலானார். கிருஹாத் கிருஹம் ராட்சசானாம் உத்யானானி ச வானரஹ வீக்ஷமானோ ஹ்யசந்திரஸ்தஹ பிராசாதாश्च சசாரசஹ அவலுப்ய மகாவேகஹ பிரஹஸ்தஸ்ய நிவேஷனம் ததோன்யத் புப்ளுவே வேஷ்ம மகாபார்ஷ்வஸ்ய வீரியவான். அந்த வானரர் அரக்கர் வீடுகளை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு, நந்தவனங்களையும் மேல் மாடிகளையும் கவனித்து கொண்டு பயமில்லாமல் சஞ்சரித்தார். வீரியமும் வேகமும் மிக்க அவர் பிரஹஸ்தன் வீட்டில் பாய்ந்து அங்கிருந்து மகாபார்ஷ்வன் வீட்டுக்கு தாவினார். அதமேகப்பதீகாசம் கும்பகர்ண நிவேசனம் விபீஷணஸ்ய ச ததா புப்ளுவே ச மகாகபிஹி மகோதரஸ்ய ச கிருஹம் விரூபாக்ஷஸ்ய சைவ ஹி வித்யுஜ்ஜிஹ்வஸ்ய பவனம் வித்யுன்மாலேஸ்ததைவ ச வஜ்ரதம்ஷ்ட்ரஸ்ய ததா புப்ளுவே ச மகாகபிஹி சுகஸ்ய ச மகாதேஜாஹ சாரணஸ்ய ச தீமதஹ ததா சேந்தஜிதோ வேஷ்ம ஜகாமஹரியூதபஹ. பிறகு மேகத்தையொத்த கும்பகர்ணன் மாளிகையிலும் அங்கனமே விபீஷணனுடைய மாளிகையிலும் அந்த வானர வீரர் தாவினார். பிறகு அவர் மகோதரனுடைய வீட்டையும் விரூபாட்சனுடைய வீட்டையும் வித்யுஜ்ஜிஹ்வன் மாளிகையையும் அங்கனமே வித்யுன்மாலி வஜ்ரதம்ஷ்டன் ஆகியோருடைய இருப்பிடங்களையும் தாவித் சென்றார். மகாதேஜஸ்வியான அந்த வானர வீரர் சுகஞ்சாரணன் ஆகியோருடைய வீடுகளுக்கும் புத்திமானான இந்திரஜித்தின் மாளிகைக்கும் அவ்வாறே தாவிச் சென்றார். ஜம்புமாலே சுமாலேஷ்ட ஜகாமஹரி சத்தமகா ரஷ்மிகேதோஷ்ட பவனம் சூரியசத்ரோஸ்ததைவ ச வஜ்ரகாயஸ்ய ச ததா புப்ளுவே ச மகாகபிஹி धूम्राक्षस्य च सम्पातेर्भवनं मारुतात्मजः विद्युद्रूपस्य भीमस्य घनस्य विघनस्य च शुकनासस्य वक्रस्य शटस्य विकटस्य च ब्रह्मकर्णस्य दंष्ट्रस्य रोमशस्य च राक्षसः. अव्वानर श्रेष्ठर जम्बुमाली सुमाली रश्मिकेतु सूर्य शत्रु ராட்சசம் பேர் பாருங்க ஆகியோருடைய மாளிகைகளுக்கும் சென்றார். வாயுகுமாரரான அந்த சிறந்த வானரர் வஜ்ரகாயன், தூம்ராட்சன், சம்பாதி, இவன் வேற சம்பாதி, அந்த ஜடாயுவோட அண்ணா சம்பாதி இல்லை, ஆகியோரது வீடுகளுக்கும் தாவினார். வித்யுத்ரூபன், பீமன், கனகன், விகனன், சுகநாசன், வக்கன், சடன், விகடன், பிரம்மகர்ணன், தம்ஷ்டன், ரோமசன், யுத்தோன்மத்தன், மத்தன், துவஜக்ரீவன், நாதி முதலிய அரக்கர்களுடைய வீடுகளுக்கு தாவித் சென்றார். யுத்தோன்மத்தஸ்ய மத்தஸ்ய ध्वजग्रीवस्य नादिनः अतिकायस्य चाक्षस्य विद्युज्जिह्वेन्द्रजिह्वयोः तथा हस्तिमुखस्यापि अकम्पनगृहं तथा
करालस्य पिशाचस्य शोणिताक्षस्य चैव हि तथा देवान्तकस्यापि नरान्तकगृहं तथा कुम्भस्य च निकुम्भस्य जगामभवनं कपिः उग्रवक्त्रस्य घोरस्य घोरारावस्य चैव हि क्रममाणः क्रमेणैव हनुमान् मारुतात्मजः तेषु तेषु महार्हेषु भवनेषु महायशाः तेषां वृद्धितमां वृद्धिं ददर्श स महाकविः அதிகாயன் அக்ஷன் வித்யுஜிஹ்வன் இந்திரஜிஹ்வன் அவ்வாறே ஹஸ்திமுகன் அகம்பனன் ஆகியோர் வீடுகளுக்கும் அவ்வாறே கராலன் பிசாச்சன் சோனிதாட்சன் தேவாந்தகன் நராந்தகன் ஆகியோர் வீடுகளுக்கும் கும்பன் நிகும்பன் உக்ரவக்திரன் கோரன் கோர ராவன் ஆகியோர் வீடுகளுக்கும் அந்த ஹனுமார் தாவிச் சென்றார். வரிசையாக தாவிக்கொண்டு வாயுகுமாரரும் கீர்த்திமிக்கவரும் வானர சிரேஷ்டருமான அந்த ஹனுமார் அவர்களுடைய சிறந்த மாளிகைகளில் அங்கங்கு உள்ள செழிப்பையும் வளத்தையும் பார்த்து கொண்டே சென்றார். சர்வேஷாம் சமதிக்ரம்ய பவனானி சமந்ததः ஆசசாதாத லக்ஷ்மீவான் ராட்சசேந்திர நிவேசனம் ராவணஸ்யோபசாயின்யோ ததஷ்ட ஹரிசத்தமः விசரன் ஹரிஷார்தூலோ ராட்சசீர்விகிருதே க்ஷணாः शूलमुद्गरहस्ताच्च शक्तितोमरधारिणीः ददर्श विविधान् गुल्मांस्तस्य रक्षः पतेर्गृहे राक्षसाश्च महाकायान् नानाप्रहरणोद्यतान्. நாற்புறமுள்ள எல்லாருடைய மாளிகைகளையும் கடந்து இப்பொழுது அந்த பாக்கியசாலி அரக்கர் பெருமானுடைய அரண்மனையை அடைந்தார். அந்த வானர வீரர் உள்சென்று விகாரமான கண்ணுள்ளவர்களும் சக்தி தோமரம் சூலம் உலக்கை முதலிய ஆயுதம் தாங்கியவர்களும் இரவு வேளையில் ஒருவர் மாற்றி ஒருவராக ஷிஃப்ட் அதிலேயே காவல் புரிபவர்களுமாகிய ராட்சச ஸ்திரீகளை கண்டார். அந்த ராட்சசராஜனுடைய வீட்டில் விதவிதமான அரக்கியர் குழுக்களையும் பலவித ஆயுதங்களை ஏந்தி மிகப்பெரிய உடல்களுடன் விளங்கிய அரக்கர்களையும் கண்டார். ரக்தான் ஸ்வேதான் சிதாச்சைவ ஹரிச்சாபி மகாஜவான் குலீனான் ரூபசம்பன்னான் கஜான் பரகஜார்ஜான் நிஷ்டிதான் கஜசிக்ஷாயாம் ஐராவத சமாயுதி நிகந்தன் பரசைன்யானாம் ரிஹே தஸ்மின் ததர்ஷசஹ க்ஷரதஸ்ச யதா மேதான் ஸ்னவதஸ்ச யதா கிரீன் மேகத்தனித நிர்கோஷான் துர்தர்ஷான் சமரே பரைஹி. சிவப்பு வர்ணமும் வெள்ளை வர்ணமும் உடையனவாக போருக்கு ஆயத்தமாக வேகம் மிகுந்த அழகிய நல்ல ஜாதி குதிரைகளையும் பிற யானைகளையும் வெல்பவையும் பயிற்சியில் தேர்ந்தவையும் ஐராவதத்திற்கு ஒப்பானவையும் எதிரி படைகளுக்கு யமன் போன்றவையுமான யானைகளை அந்த வீட்டில் கண்டார். பொழியும் மேகங்களைப் போலும் அருவியை பெருக்கும் மலைகளைப் போலும் உருப்படைத்தவையும் மேகம் போல கர்ஜிப்பவையும் போரில் எதிரிகளால் வெல்ல முடியாதவையுமான யானைகளை அவர் கண்டார். சகஸ்திரம் வாஜினஸ்தத்த ஜாம்பூனத பரிஷ்கிருதான் ஹேமஜால பரிச்சன்னாஸ் தருணாதித்ய சன்னிபாக शिबिका विविधाकाराः सकपिर्मारुतात्मजः लतागृहाणि चित्राणि चित्रशालागृहाणि च क्रीडागृहाणि चान्यानि दारुपर्वतकानपि कामस्य गृहकं रम्यं दिवागृहकमेव च ददर्श राक्षसेन्द्रस्य रावणस्य निवेशने பொற்கவசம் பூண்ட 1000 குதிரைகளையும் பொன்னால் அலங்கரிக்கப் பெற்று உதய சூரியன் போல பிரகாசிக்கும் பலவிதமான பல்லக்குகளையும் விதவிதமான கொடி வீடுகளையும் சித்திரசாலைகளையும் வாயுபுத்திரர் கண்ணுற்றார். வேறு விளையாட்டு மண்டபங்களையும் மரத்தால் செய்யப்பட்ட குன்றுகளையும் அழகிய வீட்டையும் பகலில் தங்குவதற்குரிய இடத்தையும் அரக்கர் பெருமானாகிய ராவணனுடைய மாளிகையில் கண்டார். சமந்தரகிரி பிரக்யம் மயூரஸ்தான சங்குலம் த்வஜயஷ்டிபிராகீர்ணம் ததர்ஷம் பவனோத்தமம் அனந்தரத்ன நிச்சயம் நிதிஜாலம் சமந்ததः தீரநிஷ்டித கர்மாந்தம் கிருஹம் பூதபதேரிவ அர்ச்சிபிச்சாபி ரத்னானாம் தேஜசா ராவணஸ்ய ச விரராஜா ததத்வேஷ்ம ரஷ்மிமானி வர்ஷ்மிபிஹி. மந்தரமலை போன்றதும் மயில் கூட்டங்கள் நிறைந்ததும் கொடிமரங்கள் சூழ்ந்ததுமான சிறந்த மாளிகையை கண்டார். பல ரத்னங்கள் நிறைந்ததும் எங்கும் நிதி குவியல்களுடையதும் கைதேர்ந்த சிற்பிகளின் வேலை திறன் விளங்குவதும் பூதநாதராகிய சிவபெருமானுடைய கோயிலாகிய கைலாசம் போல விளங்குவதுமான அந்த சிறந்த அரண்மனையை கண்டார். அந்த அரண்மனை ரத்னங்களின் ஒளியாலும் ராவணனுடைய தேஜஸாலும் கிரணங்களை பரப்பும் சூரியன் போல பிரகாசித்தது. ஜாம்பூனதமயான் ஏவ சயனான் யாசனானி ச பாஜனானி ச சுப்ராணி ததர்ஷ ஹரியூதபஹ
मध्वासवकृतक्लेदं मणिभाजनसङ्कुलं मनोरममसंवादं कुबेरभवनं यथा नूपुराणाञ्च घोषेण काञ्चीनां निनदेन च मृदङ्गलतघोषैश्च घोषवद्भिर्विनादितं प्रासादसङ्घातयुतं स्त्रीरत्नशतसङ्कुलं संयूढकक्ष्यं हनुमान् प्रविवेशमहागृहम्. வானர வீரர் பொன்மயமான கட்டில்களையும் ஆசனங்களையும் பளபளப்பான பாத்திரங்களையும் பார்த்தார். கள்ளாலும் சாராயத்தாலும் நனைந்த இரத்ன கோப்பைகளின் கூட்டத்தால் நிறைந்ததும் விசாலமாக குபேரனுடைய மாளிகை போன்றதும் சிலம்பின் ஒலியும் மேகலைகளின் நாதமும் மிருதங்கம் தாளம் முதலியவற்றின் கோஷமும் எங்கும் நிறைந்திருப்பதும் உப்பரிகைனா பால்கனி வரிசைகளை உடையதும் நூற்றுக்கணக்கான ரத்னங்களை போன்ற ஸ்திரீகளால் நிரம்பியதும் நீண்டதும் அழகியதுமான முற்றங்களுடையதுமான அப்பெரிய அரண்மனையினுள் ஹனுமார் பிரவேசித்தார். இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே சுந்தரகாண்டே ராவண கிரக பிரவேசோ நாம ஷஷ்ட சர்கः. ஆறாம் சர்க்கம் முற்றிற்று. ஜானகீகாந்த ஸ்மரணம். जय जय राम राम.